மாட்டி சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்க்க போனால் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேலை வீடியோ எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்து நம்ம சேனல் இப்போ சார் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ ஒரு நோட்டீஸ் வரும். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் மோஷன் ஆப்பில் பார்த்துங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணி லிங்க் சென்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் செக்யூரிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். அது என்ன ப்ராப்ளம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாட்ஸ்அப் தான் சொல்லுவேன். போட்டு இம்போர்ட் பண்ணிங்க. சரி வாங்க எப்படி ரீட் பண்ணுறது பார்க்கலாம். ஆப் ஓப்பன் என்டர் ஸ்பேஸ் இப்படி இருக்காங்க. கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நான் கொடுத்த ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் இருக்கும். இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஃபோட்டோலாம் செட் பண்ணி எஃபெக்ட்லாம் பேஸ்ட் பண்ண ஆல்ரெடி எல்லாமே பண்ணியாச்சு. நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டாக சைஸில் கிராப் பண்ணி பண்ணணும். அப்படி இல்லை ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும், கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் என்ன கேட்காதீங்க. சரி வாங்க எப்படி ஃபோட்டோ கிராப் பண்ணிட்டு பார்க்கலாம். சென்ட்ரல் பிசைகள் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 9 சீரிஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் பண்ணி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சைடில் பிசைகள் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சைடில் மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் மாதிரி கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியூல் பாருங்கள். இந்த ஆக்டிவ் இமேஜில் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் பேஜில் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜில் வேணா எடுத்து யூஸ் பண்ணிங்க எடிட் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்தது எடிட் பண்ணி எந்த பிக்சர் யூஸ் பண்ணுவோம் பிக்சர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் மூணு ட்ரெஸ் ஒன்று இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே -90 டிகிரி கொண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. இந்த ஃபோட்டோ சேஞ்ச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே தியேட்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பேஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். ஃபோட்டோன்னு ஜூம் பண்ணிச்சிங்கன்னா அகைன் 3 ரெஸ்ட் கிட்ட போயிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். லெஃப்ட் சைட் சோர்ஸ் பண்ணால் ஃபோட்டோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கரெக்டான சைஸில் நீங்கள் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ கீழே டவுன்லோட் கொண்டு வந்துச்சிங்கன்னா அகைன் ஃபஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிட்டு அகைன் கீழே டவுன்லோட் கொண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்க. மேலே செட்டிங் மேலே பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கரெக்ட் ஃப்ரேம் PNG நான் கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ லோடிங் ஆகும். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு ஃபோட்டோ. கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த இமேஜ் எல்லாம் நீங்கள் கிராப் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா வீடியோ எந்த பண்ணுறது ஒரே இமேஜ் மட்டும் சொன்னேன். ஜிஆர்டரில் பார்த்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிங்க. கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் பிசன் மேலே கிளிக் பண்ணி புக் மார்க் பிசன் மேலே ஃபைலுக்குள்ளே கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் அகைன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணால் போதும். நான் ஃபோட்டோவில் செட் பண்ணிட்டு ஒரு டெமோ ஃபோட்டோ செட் பண்ணிட்டு எல்லாம் பேஸ் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண போதும். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆடி ஒரு இமேஜ் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்காங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிறகு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே பிசைகள் மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் கிராப் பண்ணி. ஓகே, இதே ஆர்டரில் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆடி ஒரு இமேஜ்னு வரும். அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கன்னா இந்த கண்ணு மாரி ஆஃபில் இருக்கும். அதெல்லாம் ஆன் பண்ணி விட்டுங்க. ஆன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபோட்டோலாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை மேலே செட்டிங் மாரி இருக்கும். பார்த்து வேறு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ எனக்கு எக்ஸ்போர்ட் கொடுங்க. அப்படி எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லை 1000 பிக்சல் மேலே கிளிக் பண்ணிட்டு 730 பிக்சல் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஃபோட்டோ வந்து ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி இல்லைனா 730 பிக்சல் எக்ஸ்போர்ட் பண்ண கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். 30 MB வரும். அகைன் கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ லோடிங் ஆன் பண்ணி தான் ஃபோட்டோவோட இது கொஞ்சம் லேட் ஆகும். லோடிங் ஆகிட்டு பேர் கீழே சேவ் கொடுத்தோம். கேலரி சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, பாஸ்வேர்டு ஆன்லைன் 4 லெட்டர் சொல்கிறேன். 0011 போட்டு ப்ராஜெக்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ் பண்ண வீடியோ பார்த்து நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திக்கலாம். பாய்.